ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ருசியான முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கோங்க. அந்த வீடியோ கொஞ்சம் டெலீட் ஆகிடுச்சு, மன்னிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கருவேப்பிலையும் ஒரு வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அதையும் வதக்கிட்டு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இன்னும் 2 தக்காளி பேஸ்ட்டு அப்படி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், கரம் மசாலா, வீட்டு குழம்பு பொடி, அப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம கல்லுப்பு சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு இப்போ நான் ஒரு 4 முட்டை வேக வச்சுருக்கேன், அதையும் நல்லா போட்டு மெதுவாக நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு நீங்கள் கம்மியாகவே போடுங்க, நம்ம சாப்பிடும் போது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க, நல்லா வேகட்டும். அவ்வளோதான் கைஸ், லாஸ்ட்டில் பெப்பர் போட்டு இறக்குனீங்கன்னா ருசியான முட்டை குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.